கொஸ்டின் கேட்க நீங்க எல்லாரும் உங்களுக்கு சத்துரு அப்படி யாருமே கிடையாது. அதாவது பகைஞர், நான் யார்ட்டையுமே சண்டை போடல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்கன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? யாருக்கிட்டையுமே சண்டையே கிடையாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒரு மூளையில ஒரு சண்டை இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனா உண்மையிலே வேதம் என்ன சொல்கிறது? சத்துருவை சிநேகியுங்கள். இததான் நம்ம இன்னைக்கு எங்க போதிக்க போறோம்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அப்போ ஒருவேளை அது நம்ம கரெக்டா இருந்தாதான் நமக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கும். இங்க நம்மளுக்கு கரெக்டா இல்லாம பர்ஃபெக்டா இல்லாம அங்க போய் சொல்றது ரொம்ப கஷ்டம் தானே. ஈஸியான ஒரு டாபிக் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தாய் பகை குட்டி உறவா அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா பாருங்க, நம்ம சண்டையே எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? குடும்பங்கள்லையும் இல்ல நண்பர்கள் ஏதாவது இருந்தாலும் அது சிறு பிள்ளைகள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டிருப்பாங்க, அம்மாமார்கள் ஏதாவது கேட்டிருப்பாங்க, அதுல சண்டை வந்துடும். லாஜிக்கா சொன்னா வேதத்தின்படி நம்ம பேசலாம், ஆனா அதை நம்ம செய்து காட்டுவது மிகவும் கடினம். அது எப்படி செய்ய முடியும்? இது சாத்தியமா? சாத்தியம். எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம செய்யும் போது இது சாத்தியம். நம்மளால முடியாதுன்னு சொல்லல, அதெல்லாம் முடியாது. அதனால நீங்க கரெக்டா இருக்கீங்களா, நான் கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லு, கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் என்ன செய்ய முடியும்? சத்துருவையும் சிநேகிக்க முடியும். வேதாகமத்துல அநேக மனிதர்கள், தேவ மனிதர்களை குறிச்சு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல முதலாவது ஆபிரகாம். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, லோத்து, அவங்க ரெண்டருடைய உறவுகள் அங்க எதுல ஆரம்பிச்சிருக்குது? சண்டையில ஆரம்பிக்கும். அவங்க இவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம். அப்ப ஆரம்பிக்கும் போது ஒருவேளை ஸ்டார்டிங் அங்க ஃபுல்லா கொடுக்கல, ஒரு நாள் சண்டைனா அதை தீர்த்துக்கலாம், அது பல முறை சண்டையா இருந்திருக்கலாம். அதனாலதான் என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. வாக்குவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒரே நல்ல வாக்குவாதம் நடக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு பத்தி எரியும். அதுக்கு பிறகு அணைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இங்க ஆபிரகாம் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஆண்டவர் தேவன் அவனை அழைச்சிக்கும் போது நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், தன்னுடைய இனம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொல்லணும். ஆனால் லோத்தை மட்டும் கூப்பிட்டு அவன் கூடையே கூட்டிட்டு வருவான். அவன் செய்த தவறு பார்த்தீங்களா? கூடையே கூட்டிட்டு வருவான். அவனை ஒரு மகனை போல வளர்த்துருந்துருப்பான்ல. ஏன் தெரியுமா? அவனுக்கு குழந்தை இல்லாததுனால அதிக பாசத்தை அந்த லோத்து மேல வச்சிருப்பான். ஆனா அந்த லோத்து என்ன செய்தான்னா, அவனுடைய அன்பையும் அவனுடைய ஆண்டவர் தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளையும் விட்டு விட்டு அவன் வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த இடத்துல ஆபிரகாம் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அங்க யுத்தம் நடக்கும்போது, அந்த சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்படும் போதும் கூடவே இருந்தார். பாத்தீங்களா? தெரியுமா? அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அவன் தப்புவித்து ஓடி வரும் வரை என்ன செய்யறான்? அதாவது ஒவ்வொரு 50 நீதிமான், 40 நீதிமான், 30, 20, 10 அப்படின்னு சொல்லி மன்றாடுவான். பாருங்க எவ்வளோ தயவு. இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம சத்துருக்களை சிநேகிக்கிறது இல்லை, பார்க்கிறதே இல்லை. ஆபிரகாமை நாம நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அவன் பார்த்த பூமி அவ்வளவோ நல்ல நிலம் இல்லை, நல்ல இடம் இல்லை. ஆனா லோத்து என்ன செய்யறான்? அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி அழகா இருக்குது, சூழல்லாம் சூப்பரா இருக்குன்னு போனான். ஆனா அங்க நிம்மதி இல்லை. ஆனா ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்களும் கூட
இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிறைய உங்களை சுற்றிலும் பகைகள் இருக்கலாம். ஒருவேளை அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூட நீங்க மனசு இல்லாதபடிக்கு நீங்க இருக்கலாம். ஆனா ஆபிரகாமை நீங்க நினைச்சு பார்க்கணும். அவனுடைய சத்துருவை அவன் சிநேகித்தான்.